இல்லடா சொன்ன மாதிரி நீலா லெக் வாங்க செம்மையாக இருக்குமா? தூங்கலை. எப்படி கண்டுபிடிச்ச? கண்ணு ரெட்டாக இருக்கா? அது அந்த கண் செவந்திருக்கு. டாக்டர்கிட்ட போகிற வரைக்கும் அது சரியாகாது. இன்னைக்கு ஃபுல்லாக தூங்கலாம். இன்னைக்கு ஃபுல்லாக வந்து வேலை இருந்துச்சு. மழை நின்ற கொஞ்சம் கேப்பில் வெளியில் கொஞ்சம் போகிற வேலை இருந்தது. அப்புறம் சமைச்சு சாப்பிட்ணும். அப்புறம் சாப்பிட்டுட்டு வந்தோன்னா ரீல்ஸ். அப்புறம் ஈவினிங்க்கு மேலே வீட்டு வேலை. அப்படியே எனக்கு டைம் கரெக்டாக இருந்துச்சு. எனக்கு சுத்தமாக தூங்குறதுக்கே நேரம் இல்லை. மெம்பர்ஷிப்பு எப்போன்னு சொல்லுவீங்களே. மெம்பர்ஷிப் இன்னும் ஒரு கரெக்டாக 11:57 ஆகுது. கரெக்டாக 12:05 12:06 நான் காமன் லைவ் முடிச்சுட்டு மெம்பர்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். பவர் கிளாஸ் மாற்றணுமா? கால் வலி பரவாயில்ல அருண், பரவாயில்ல எனக்கு இப்போ. சொல்லுங்கள் ஹரி, இப்போ எப்படி இருக்கீங்க? மெம்பர்ஷிப் எப்போ? வெயிட் பண்ணுங்க, இன்னும் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இது நிஜமாக சாரி தானா இல்லை கொசு வலையா? முந்தானேத்து கட்டியிருந்தல அந்த சாரியோட சேர்ந்தது தான் இதுவும். ஆனால் கலர்ஸ் மட்டும்தான் வேறு. இதைத்தான் ரொம்ப நேரமாக சந்தேகம்னியா? அட மாடு, இது கொசு வலை தான் ப்ரோ. சாரிங்க. சிற்பி 90 Degrees யூடியூப் சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் ஆல் பட்டனே கொடுத்துருங்க. ஐயோ டே தலை, நிஜமாவே உன் கமெண்ட்ஸு ஸ்க்ரீனில் வரலடா. நீ வேணால் செக் பண்ணி பையில ஒன்று எண்ணி பார்க்குற தூரத்தில் தான் போகுது. நிறையா போயிருந்துச்சுன்னா கூட சரி, உன் கமெண்ட்ஸ் வந்து போயிடுச்சுன்னு சொல்லலாம். உன் கமெண்ட் முதல்ல ஸ்க்ரீனில் எனக்கு காமிக்கலை. இது யூடியூபுடைய சதி. இப்போவே தூக்கம் வருது. டாக்டர் கன்சல்ட் செய். டாக்டரே, டாக்டர் இருக்கீங்களா யாராச்சும் இங்கே? ஷங்கர் 2-in-1 யூஸ் பண்ணலாம், ஃப்ளாஸ்க்கு மாதிரி. இங்கே பாரு, நான் சுடு தண்ணி ஊற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்பா, இதுக்கப்புறம் நான் வந்து மாஸ்கை ரிமூவ் பண்ணணும்னு அவசியமே கிடையாதுங்க. அப்படியே இதை ஓப்பன் பண்ணிவிட்டு சுடு தண்ணி சூடாக இருக்குது, கழுவிட்டு நல்லா சுடு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். மாஸ்கை போட்டுக்கிட்டே நம்ம இன்றைக்கி குடிச்சு பார்க்கலாம். கீழே குனிய முடியலையே. மொத்தம் இப்படி திரும்பிக்கிட்டு குடிக்கலாம். இந்த மாதிரி எழுந்திரிச்சு போகாமல் இருங்க. நான் ஃபஸ்ட்டு டைம் இப்படி தான் குடிக்க போகிறேன். நல்லா சூடாக இருக்கியா தண்ணி? தண்ணி வந்து நான் ரொம்ப கொதிக்க ஊற்றலை. ரொம்ப கொதிக்க ஊற்றிட்டு வாய் வச்சுன்னு வெந்து பார்த்தா அனல் வருது வாயிலேருந்து. கொஞ்சம் குடிக்கிற பாத்திரத்துக்கு வச்சு ஊற்றுனேன். சூப்பராக இருக்குது. 8 மணி நேரத்துக்கு தாங்குமா சுட தண்ணி வச்சா. அதில் ஆல்ரெடி வாங்கின ஃப்ளாஸ்க். அது வந்து பெரிய ஃப்ளாஸ்க். அது வந்து 10 பேர் குடிக்கிற அளவுக்கு. அது சுட தண்ணி குட். ஆமாம், நல்லா இருக்குது. அப்பா குளிருக்கு எனக்கு நிஜமாவே எனக்கு வந்து குடித்தோடனே சூப்பராக இருக்குது. இது வந்து இதுக்கு போடுறது கிடையாது, இந்த இதுக்கு போடுறது. அதனால கொஞ்சம் இது டைட்டாக தான் இருக்கும், உள்ளே போகாது. இதோட ஹோல் வந்து சின்னதாக இருக்கா, இந்த ஹோல் பெருசாக இருக்கா, அதனால போடுறது கொஞ்சம் கஷ்டம். என்ன நீராவி பாய் சூடாக குடித்தா அப்படிதாங்க. ஆஸ்கில் ஒரு ஓட்டை பண்ணுவா. எல்லாமே பார்க்க நான் என்ன செய்ய. பர்சனல் ஆக்சஸ் எடுத்துக்கோங்க. அடுத்த தடவை மியூட் பண்ணிக்க. வாட்டர் பாட்டில் ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுது. ஐயோ, சிரிச்சாலும் மாஸ்க்கு மேலே ஏறிக்குது. கை வச்சு இறக்கணும். ஓகே, உண்மையாக நல்லாயிருக்கு. சூடாக குடிக்கும். உங்களுக்கு எப்போவுமே நினப்பு கெட்டு போச்சு, உங்கள் மனசெல்லாம் வீணாக போச்சு.
அங்கே உஃப்னாலும் ஒரு சவுண்டு கேட்கும், அஃப் அப்படின்னாலும் சவுண்டு கேட்கும், ஆ அப்படின்னாலும் ஒரு சவுண்டு கேட்கும். நீ கண்டென்ட் எடுத்து கொடுக்குறியா? சரி 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 சரி. செல்லக்குட்டி லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. சூப்பர் ஃப்ளாஸ்க்கு கலர் நல்லா இருக்குங்க. தேங்க்யூ மோனிக்குட்டி. மெம்பர்ஷிப்பில் என்னெல்லாம் சும்மா இப்போ கேள்வி கேட்டுட்டு போட அங்கிட்டு. ஷிஸ் பிங்க் பாப்ஸோ ஹாட் வாட்டராக யாராவது ஸ்ட்ரா போட்டு குடிப்பாங்களா? அதுக்கு தான் குடிக்கிற அளவுக்கு குடிக்கிற பதத்தில் சூடாக கொண்டு வந்து வச்சுருக்கேன். இட்ஸ் மை ஃபஸ்ட்டு லைவ். உங்கள் வாய்ஸு செம்ம. அப்படியா? ஃபஸ்ட்டு ராம். ஓ இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. வெயிட் பண்ணுங்க, ஆன் பண்ணுறேன். இது நிஜமாக சாரி தானா இல்லை கொசு வலையா? திட்டாதீங்க. இது டைம் ஆயிடுச்சா பாப்பா? இருங்க. ஐயோ 12 வாங்க நம்ம எழுந்திரிச்சு 2 கொஞ்சம் நேரம் எழுந்திரிச்சு நின்றுட்டு ஒரு அதோட லைவை முடிச்சுட்டு நம்ம மெம்பர்ஷிப்புக்கு போயிடலாம். இன்னும் 8 நிமிஷம் தான் இருக்குது. 8 நிமிஷம் தான் நம்ம எழுந்திரிச்சு நிற்க முடியும். கேமரா ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சாரியை சரி பண்ணி புட்டுக்குச்சு மாமா, அதை பிடிச்சி அதை அடக்கணுமா? கிட்ட வரலாமா? பஞ்சாங்கோணி பாடு, பந்த காலனி போடு, ஏன் செய்யல மாறாப்பு நீ தானே ராசா, என்னத்தான் பிடிச்சு மெல்லத்தான் அணைச்சு. செல்லக்குட்டிங்களா ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ஆன் பண்ண போகிறேன் மெம்பர்ஷிப் லைவ். ஐயோயோ இது என்ன தலைக்கீழ இருக்கு? எதில் கையை வச்சேன் நான்? ஓ நல்ல வேலை கேமரா ஆஃபில் இருக்கா? ஐயோ நான் வேறு கேமரா ஆஃபில் இருந்தால் ஒர்க் ஆகாது போல இருக்கு. நல்ல வேலை. இப்போ வந்து கோல்டு சில்வர் இருக்குது. இருந்தாலும் இப்போ நம்மளோட ஃபேன்ஸ் ஒருத்தவங்க வந்து பிளாட்டினம் ஜாயின் பண்ணதால் பிளாட்டினமும் போடலாம். கருத்த மச்சா அப்படியா ட்ரீம்? கஞ்சத்தன்னை எதுக்கு வச்சா? பருத்தி கொள்ளை பஞ்ச வச்சு வெடிக்க வச்சா. அப்பப்பா பிப்பி டும் 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 பிப்பி பிப்பி கருத்த மச்சா. பொத்துக்குள்ள வாய் விட்டுறாதவா? சின்ன வயசில் பார்த்துருக்கியா சில்வர் டம்ளர் வித்து ஸ்ட்ரா போட்ட? நான் இப்போ வாங்கினேன் அதை டீ குடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டேன். இப்போல்லாம் தெலுங்கு மலை ஹிந்தின்னு டப்படு வாய்ஸில் போகுது ஃபேக் ஐடி. ஆமாப்பா எல்லா அதர் லாங்குவேஜ்லேயும் போய்கிட்டு இருக்கு. என்ன பண்ணுறது? முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாப் பண்ண. அப்பா இன்னும் எடுக்கலம்மா. ஹைலைட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 டைம் போட்டேன். அது எதை எடுத்து வச்சுருக்குன்னு எனக்கே தெரியல. செக் பண்ணி பார்க்கணும். நான் ஒரு 10-12 எடுத்து வச்சிருவேன். அதில் நல்லா இருக்கிறது மட்டும்தான் நான் அப்லோடே பண்ணுவேன். அப்பாடா ஓகே. ஆன் பண்ணுற கேமராவை. யாரும் மிரண்டு விடாதீர்கள். சின்ன சுவாமி வெல்கம் டு கோல்டு. யாரும் மிரண்டாதீங்க காய்ஸ். உலக அழகினா அப்படிதான் இருக்கும். யாரும் கண்டுக்காதீங்க. அழகுல யாரும் மயங்கிடாதீங்கயா. யாரும் மயங்கலல்ல? தெளிவா இருக்கீங்களா? உறுதியா இருக்கீங்களா? உறுதியா இருக்கீங்களா எல்லாரும்? தெளிவா இருக்கீங்களா? கேமரா ஆஃப் பண்ணதுனால தான் சில பல வேலைகள் எல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனில் இருந்தாலே கெடுக்கும் நம்மளுடைய வேலையவே. தங்கத்தரவு ஓரளவுக்கு மேலே பண்ணாது. அதெல்லாம் மிரண்டு போய் வருஷம் ஆகுதா? அன்னைக்கு விழுந்தவன் தான் சார் அந்த பால் பாண்டி. இன்ன வரைக்கும் எழுந்திருக்கல. நிஷு
சிரமம் பார்க்கம் தான் வரேம்மா. லைக் தானே செல்லக்குட்டி, லைக் மட்டும் போட்டு விடுங்க. சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிவிடுங்க தங்கங்களே. அப்பா, என்னடா இது இவ்வளோ டைட்டாக இருக்குது, கொஞ்சம் லூஸ் பண்ணி விடணும் போல இருக்கு. சரி, ஒரு பெண்ணாக பிறந்துட்டு எவ்வளோ கஷ்டமெல்லாம் பட வேண்டியதாக இருக்குது. பேசாமல் ஆம்பளே பிறந்திருந்தா ஒரு பேண்ட்டு ஒரு சட்டை அது கூட போடாமையும் பல நேரம் சுற்றலாம் வெளியில். கேர்ள்ஸாக பிறந்து போட்டு நம்ம படுற வேதியில் வேறு இவனுங்க திருநங்கையான்னு அவனுங்களை எங்கடா காணோம்? திருநங்கைன்னு கேட்டு வருமே, அதெல்லாம் காணோம். வந்து அவனை ஒரு நாள் புடவையை கட்டி இருக்க சொல்லு ஒரு நாளைக்கு, அப்போ தான் தெரியும் அந்த கஷ்டம் என்னன்னு. அப்படி இல்லைங்க, ஃபஸ்ட்டு புடவை சரியாக கட்டலைங்க. இப்போ தாங்க சரி பண்ணி கட்டுறேன். இப்போ தாங்க பின்ன எடுத்தே குத்துறேன். அப்பா, இப்போ தான் பர்ஃபெக்ட். அடியே அழுகிறானி. இப்படியே காமலையில் பார்த்தா என்ன ஆகுறது நிலமை? மயக்கடிச்சு விழுந்துருவானுங்களே. ஆரம்பித்த ஃபஸ்ட்டு மினிட்டு ஹைலைட்டு தான். ஒருத்தனை கிழிச்சு தொங்க விட்டு அப்போ நான் போடலைடா ஹைலைட்டு. நிஜமாக நான் இப்போ போடவே இல்லை. அதுக்கப்புறம் தான் நான் ஹைலைட்டு தொட்டேன். காய்ஸ், நான் வந்து இப்போது கேமரா ஆன் பண்ண போகிறேன். யாரும் அழகில் மயங்கி விழுந்துடாதீங்க. உங்கள் மனசை வந்து கட்டுக்கோப்பாக வச்சுருங்க. ஃபஸ்ட்டில் ஒரு குரூப் வந்துட்டு போயாச்சு. ஓ, ரெடியா? ஆன் பண்ணலாமா கேமராவை? இது தான் 10 மினிட்ஸாக சொல்கிறீங்க. உன் பேர் முனியாண்டி தானே? ஓகே, ஆன் பண்ணலாமா? அடியே இது காமல், அதனால தான் நான் ரொம்ப டீசெண்டாக பேசிகிட்ருக்கேன். ஓகேவா? ஆன் பண்ணிடலாமா? ரெடியா எல்லாரும்? யாரும் அழகை பார்த்துட்டு மிரண்டுடாதீங்க கைஸ். புரியுது. நான் உலக அழகி டெய்லி நீங்கள் பார்த்து மிரண்டு விழுறீங்கன்னு எனக்கு தெரியுது. இன்றைக்கும் பொறுத்துக்கோங்க. இன்னைக்கு கொஞ்சம் அழகு ஓவராலாக மாறி போச்சு. வீட்டா, நிலா, விஜய் பம்பர், இன்னும் 2 மினிட்ஸ் தான் இருக்குது. சரி, ஆன் பண்ணுறேன். இல்லைன்னா இவனுங்க கடிச்சு நம்மளை கொதறிடுவானுங்க போல இருக்குது. ஆன் பண்ணலாம். இந்த லைட்டையும் ஆன் பண்ணிடுவோம். ஓகே, சரி, சீக்கிரம் லைக், சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தங்கங்களே. போதும், டைம் ஆயிடுச்சா? ஐயோ, இன்னும் இருக்கு டைம் இருக்குது. இன்னும் 4-5 நிமிஷம் இருக்குது. ஒரே நிமிஷம் நான் ஃபோன் வந்து துடைக்கவே இல்லை. என்னோடய அழகு இது ரொம்ப கம்மி பண்ணி காமிக்குது. இந்த மொபைலை ஃபஸ்ட்டு மாற்றணும். எப்பேற்பட்ட அழகினா இதை ரொம்ப கம்மி பண்ணி ஃபோன் சரியில்லை. ஃபஸ்ட்டு ஃபோனோட குவாலிட்டியை முதல்ல மாற்றணும். பாப்ஸு, நீங்கள் பின் பண்ணணுமா இல்லை பென் பண்ணணுமா? உங்களை பின்பற்றணுமா? இந்த நேரத்துக்கு எந்த லைவில் இருக்காங்கன்னு தெரியல. அந்த குரூப் நாங்கள் போய் கூட்டிகிட்டு வரோம். வேணாம், அவங்கவுங்க இருக்கிற குரூப்லேயே இருக்கட்டும். ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸ்க்ரீன் இந்த மாதிரி 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணி கொஞ்சம் லைக் போடுங்க காய்ஸ். சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப டைம் இல்லைல்ல, 4-5 நிமிஷம் தான் இருக்குது. 5 நிமிஷம் கூட கிடையாது. அந்த 1 நிமிஷம் நான் அப்லோட் பண்ணுறதுக்கு வேறு போயிடும். இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்குது. நீங்கள் உலக அழகிய உருளைக்கிழங்கு அழகிய. ஏய் நிலா, கோப்பிடாதடி. நீ ரொம்ப அழகாக இருக்கிறதுனால இவங்க பொறாமல் அப்படி தான் உருளைக்கிழங்கு, தக்காளி, டொமேட்டோ, பொட்டேட்டோன்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. நீ அதெல்லாம் வாங்கிக்காதடா. அப்படியே ப்ளவுஸ் எல்லாம் கலட்டி காட்டணுமா? நினைப்பு தான் குழப்ப கிடக்குமா? அப்புறம் வந்து ராக்கு, ஹாய் ராக்கு, ஏபி, ஹாய் ஏபி. நிலா, அங்கன மழை? ஆமாண்டா, மழை தான். சரி, ஓகே காய். லைக்கு, சப்ஸ்கிரைப் சீக்கிரம். இந்த ஒரு 3 மினிட் இருக்கு. டக்கு டபுள் டச் பண்ணி கொஞ்சம் லைக்கு ஃபில் பண்ணிவிடுங்க. 300 லைக்கு கொஞ்சம் ஃபில் பண்ணிவிடுங்க. சீக்கிரம். ஹைலைட்டு நான் இப்போ போட மறந்துட்டேன். இப்போ தான் நான் போட போகிறேன். ஓகே செல்லக்குட்டி, சீக்கிரம் லைக்கு, சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்கடா. நீங்கள் பெங்களூரு டொமேட்டோ? நானா பெங்களூர் டொமேட்டோவா? அதுக்கு தான் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில்வர் எடுத்துக்கலாம்.
கொஞ்சமெல்லாம் எங்கம்மா காட்டுற மாதிரியம்மா இருக்கு. லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தங்கங்களே. என்ன பண்ணி தொலைகிறது நம்ம. காமனாக இருக்குப்பா, வேறு ஒன்றும் கிடையாது. யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க. மெம்பர்ஷிப் லைவாக இருந்தால் பரவாயில்ல. காமனில் வந்து நிறைய ஃபேக் வீடியோஸ் சுற்றிக்கிட்டு இருக்கு. எப்போ என்ன கிடைக்கும், எதை தூக்கி எதில் போடலாம், எந்தெந்த லாங்குவேஜில் அவங்க இஷ்டத்துக்கு பேசி போடுவாங்கன்னு தெரியாது. அதுக்கு தான் வாங்க பார்த்துக்கலாம், ஜாயின் பண்ணிவாங்க. பாப்ஸ் ஆன் பண்ணேன் சொன்னீங்களே, அதான் பின் பண்ண சொன்னேன். சண்டே வாட்சுக்கு லீவா? சண்டே வாட்சுக்கு கைக்கு வாட்சா? கைக்கு வாட்ச் வந்து மறந்துட்டேன். ரொம்ப அவசரத்தில் தான் நான் ரெடி ஆகி வந்தேன், அதனால நான் மறந்தேன். சரி சரி செல்லக்குட்டி, சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கொசு வலை அப்படியா? இன்னும் சீக்கிரம் 15 லைக் தான். டக்கு 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 டக்குன்னு இன்னொரு 15 லைக் மட்டும் போட்டு விட்டுடுங்க. சீக்கிரம் லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க guys. மறந்துட்டேன், நம்ம ஃபஸ்ட்டே ஃபேன் ஆஃப் பண்ணியிருக்கணும். நம்ம ஹைலைட்டில் ஒரே இறைச்சல் சவுண்டு பயங்கரமாக கேட்கும். சரி ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு டைம் லைவ் பார்க்குறவங்க மறக்காமல் ஸ்க்ரீனை இப்படி டபுள் டச் பண்ணுங்கள். ஸ்க்ரீன் லைவ் பார்க்கும்போதே டபுள் டச் பண்ணுங்கள். சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் என்னோடய லைவ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். சரி ஓகே, டைம் இது ஆயிடுச்சு, இதுக்கு மேலே முடியாது. ஓகே செல்லக்குட்டீஸ், நான் இப்போ வந்து பிளாட்டினம் ஆன் பண்ணுறேன். ஏன்னா இன்றைக்கி எல்லாமே அதிக அளவில் பிளாட்டினம் தான் ஜாயின் அதிகமாக இருக்குது. இப்போ நான் ஃபஸ்ட்டு பிளாட்டினம், செகண்டு சில்வருக்கு வரேன். ஓகே, பிளாட்டினத்துக்குள்ளே தான் இருப்பேன். நடுவில் ஜாயின் பண்ணி கூட உள்ளே வந்துடுங்க. ஆனால் ரொம்ப நேரம் இருக்க மாட்டேன், 15 நிமிஷம் தான். சீக்கிரமாக ஜாயின் பண்ணி உள்ளே வந்துடுங்க. சிற்பி 92 கிரீன் வேஸ் யூடியூபில் மட்டுமே, வேற எங்கும் கிளைகள் கிடையாது. போலிகளை கண்டு யாரும் ஏமாற வேண்டாம். ஓகே செல்லங்களே, பை பை, குட் நைட். மீண்டும் உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். செல்லக்குட்டீஸ், உங்களை எல்லாரும் அப்படியே சிற்பி 922 குடைக்குள் மழையில் சந்திக்கிறேன். பை 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 பை.